ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்து கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு நேந்திரம் பழத்தில் எப்படி பியூரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய பாப்பாவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாப்பாவுக்காக 3 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாகவும் இருக்கக்கூடாது, காயாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அந்த மாதிரி நான் 3 பழம் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற தோலை நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடில் இருக்கும் இல்லையா, அந்த கோடு மாதிரி இருக்கும்ல, அதில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் இருக்கிற எல்லா சைடும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது தோலை உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தோலை நீங்கள் நார்மலாகவே எடுத்தாலே தோல் ஈஸியாக வந்துடும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஈஸியாக தோலை எடுத்துடலாம். மூணு பழத்துக்குமே நான் தோல் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதை ரொம்ப குட்டி குட்டி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக காயும். அதனால் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 3 பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும். ஒரு 2 டேஸ் நல்லா வெயிலில் மொட்டை மாடியில் வச்சிங்கன்னா 2 டேஸில் நல்லா காஞ்சிரும். எனக்கு ஒரு 3 டேஸ் காஞ்சிது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு 2 பிளேட்டில் வெள்ளை துணியை வச்சு அது மேலே அந்த கட் பண்ணி வச்ச ஸ்லைஸ் எல்லாத்தையுமே அப்படியே வச்சு காய வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 டேஸ் ஆச்சு எனக்கு காயறதுக்கு. இடையில கொஞ்சம் மழை வந்துச்சு, அதனால் காயறதுக்கு 3 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வெயிலில் வச்சேன். நல்லா உடச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடையணும். நல்லா பீஸ்லாம் அப்படியே லைட்டாக நம்ம ப்ரெஷ் பண்ணாலே அது உடஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க. நான் நிறைய 3 பழம் எடுத்தேன்னா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருந்துச்சு. எனக்கு 2 பிளேட்டில் வச்சு காய வச்சேன். அதுக்கப்புறம் ஒரே பிளேட்டில் மாற்றிட்டேன். பார்த்திங்கன்னா அளவு இவ்வளோ தான் இருந்துச்சு. இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக ஆக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் நம்ம பியூரி மாதிரி பண்ணி கொடுக்கணும். அது போக இந்த பவுடரை நீங்கள் வேறு எந்த ஃபுட்டு செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சத்து. குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும். நேந்திரம் பழத்தில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. ஓகேவா? இப்போ நான் 1 ஸ்பூன் எடுக்கிறேன். அந்த அரைச்சி வச்ச பவுடரை ஒரு டப்பாவில் போட்டு நல்லா காற்றுலாம் போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் எடுத்து இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அந்த நேந்திரம் பழ பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கட்டிகள் எதுவும் வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அப்படியே கையை எடுக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அது அப்படியே நல்லா வற்றி ஒரு கூல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே பபிள்ஸ்லாம் விட்டு ஒரு கூல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது.
உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் கொடுங்க. நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு 6 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் இது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி பேபிஸ்க்கு வந்து 6 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இது கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.